கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அன்பு திரளான பாவங்களை மூடும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆம், என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த நாளிலே உங்களுடைய வீடுகளிலே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க அனுக்கிரகம் செய்வாராக. கணவன் மனைவி இருவரும் அன்பாயிருக்க அனுக்கிரகம் செய்வாராக. பெற்றோர்கள் பிள்ளைகள் அன்பாயிருக்க அனுக்கிரகம் செய்வாராக. இன்றைய கடைசி நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அன்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ளாக தேவ அன்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய அன்பு பூரணமாக நிரம்புவதாக. இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய அன்பு உங்கள் வீடுகளிலே ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அன்பு நிரப்பப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், எங்கள் மேல் அன்பு வைத்து இந்த பூமியிலே மனிதனாக மனு குலத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர், நாங்களும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பாயிருக்க எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ அன்பு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் மேல் தேவ அன்பு இறங்குகிறதுக்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவ அன்பு பூரணமாக வெளிப்படுவதாக. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வார்த்தையின்படியே பயமில்லாதவர்களாக அன்பிலே பூரணப்பட்டவர்களாக வாழ அனுக்கிரகம் செய்வீராக. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு வைக்க காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்ற வார்த்தையின்படியே கண்ட சகோதரனிடத்தில் அன்பு வைக்க அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.